بسم الله الرحمن الرحيم إن الحمد لله கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பு என்கின்ற புனித வணக்கத்தின் மூலமாக இறையச்சம் என்கின்ற பரிசை நமக்கு வழங்குவதாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. இறையச்சம் என்கின்ற உணர்வு நமக்கு வந்துவிட்டால் இந்த உலகத்தில் இறைவனுடைய எதிர்பார்ப்பிற்கு தகுந்தால் போல் ஒரு மனிதனுடைய அனைத்து செயல்பாடுகளும் மாறிவிடும். அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஒப்புக்கொள்வதற்கு அடிப்படையாக இறைவன் வைத்திருப்பது இறையச்சம் தான். இறையச்சம் இருந்தால் நம்முடைய இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னமா யத்தகப்பருல்லாஹு மினல் முத்தகீன். முத்தகீன்கிற இடத்திலிருந்து தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமல்களை கபூல் செய்கிறான். நம்முடைய அமல் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படணும்னா இறையச்சம் வேணும். அந்த இறையச்சத்தை தருவதற்காக ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்து அதுல வணக்க வழிபாடுகள், குறிப்பாக நோன்பை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். இந்த நோன்பினுடைய பயன்பாடு நமக்கு இல்லாமல் போயிடக்கூடாது என்பதற்காக மனிதன் அடிப்படையில் சிறிய சிறிய தவறுகள் ஏற்படும். நம்ம விரும்பி தவறு செய்யாட்டா கூட நம்முடைய இயல்புல சில நேரங்களில் தவறு நடந்துடலாம். இந்த தவறு கூட அவனுடைய நோன்பின் நன்மையை அடைய முடியாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கம் இன்னொரு வழிமுறைகளை சொல்லித் தருகிறது. ரமதானுடைய மாதத்தினுடைய தர்மமாக இருக்கக்கூடிய ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபித்ராவுடைய தர்மம் நாம இதை கொடுக்கிறது எதுக்காக? நம்ம நோன்பை சுத்தப்படுத்துறதுக்காக. நோன்பில் உள்ள குறைபாடுகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர், ஃபித்ராவுடைய தர்மத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கடமையாக்கினார்கள். எதற்காக? துஹரத்துல் லிஸ்ஸாயிம், நோன்பாளிகளை தூய்மைப்படுத்துவதற்காக. நோன்பாளிகள் நோன்பு காலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறிய சிறிய தவறுகள், குறைபாடுகள் அதெல்லாம் நீங்களாதான் நோன்பினுடைய பயன்பாடு அடைய முடியும். அப்ப நம்ம வேணுமென்னே செய்யாட்டா கூட இயல்பாக சில தவறுகள் நடந்திருக்கலாம். என் அடியானுடைய நோன்பு நான் அங்கீகரிக்கிறோம் என்பதற்காகவே இறைவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட் தான் இந்த தர்மம் செய்யுங்கிற இந்த வணக்கம். நோன்பாளிகள் பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் செய்யக்கூடிய தர்மம். இந்த தர்மம் எதற்காக? நோன்பில் உள்ள குறைகளை லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர் ரஃபஸி, அவருடைய நோன்பு காலங்களில் ஏற்பட்டக்கூடிய தவறுகளை போக்குவதற்காகவும் துஹ்மத்துல் மசாக்கீன், ஏழை எளிய மக்களுடைய உணவிற்காகவும். ரெண்டு காரணத்திற்காக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கியிருக்காங்க. ஒரு காரணம் நம்முடைய நோன்பை அல்லாஹ் தூய்மைப்படுத்தணுங்கிறதுக்காக. அதனாலதான் அந்த பெருநாள் தொழுகைக்கு முன்னால் பிறக்கக்கூடிய குழந்தை முதல் கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க சொன்னாங்க. அதாவது ஒரு குழந்தை பிறக்குது, யாருடைய அந்த குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் அந்த கஸ்டடியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் அந்த குடும்பத்தினுடைய தலைவர் கொடுக்கணும். நம்முடைய நிர்வாகத்தின் கீழே 5 பேர் இருக்கிற 5 பேருக்கு அவர் என்ன செய்யணும்? இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். அப்ப நோன்பாளிகளுக்கு நோன்பினுடைய குறைகளை நீக்குவதற்காக சொன்னா, நோன்பு அல்லாத நோன்பு இல்லாமல் இருப்பாங்கல்ல சில ஆட்கள், வயசானவங்க நோன்பு முடிக்க முடியாது, சின்ன பிள்ளைங்க நோன்பு முடிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஏன் கடமைன்னா அவர்களுடைய கடமையின் மூலமாக ஏழை எளிய மக்களுடைய அந்த உணவுக்காக. அதான் ரசூலுல்லாஹ் 2 காரணம் சொல்றாங்க, துஹரத்துல் லிஸ்ஸாயிம் வ துஹ்மத்துல் மசாக்கீன், ஏழை எளிய மக்களின் உணவிற்காகவும் நோன்பாளிகளுடைய அந்த நோன்பினுடைய குறைகளை தூய்மைப்படுத்துவதற்காக என்பதாக சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பெருநாள் தினத்துக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னாகவே எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க? அவருடைய ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்துருவாங்க. இதை தாங்க விரும்பின ஆட்களுக்கு கொடுத்துட்டு போறது இல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாரிடத்திலிருந்து வசூலித்து அது ஒரு இடத்துல ஒன்று திரட்டி பிறகு ஏழைகளை கண்டெடுத்து கொடுப்பாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை. ஜகாத்துல் ஃபித்ரை அந்த பொருளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அபூ ஹுரைராங்கிற நபி தோழர் ரசூலுல்லாஹ் நியமிச்சிருந்தாங்க. அவருக்கு என்னன்னா சதகத்துல் ஃபித்ர் தர்மத்தை பாதுகாக்கணும், அது அவருடைய வேலை. ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை. அந்த நடைமுறையை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம். ஒரு நபருக்கு 150 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனையோ ஏழைகள் இதை எதிர்பார்த்தவர்களா இருப்பாங்க. அவங்களும் இந்த பெருநாளை சந்தோஷமா கொண்டாடணும், மகிழ்ச்சியா கொண்டாடணும் இருப்பாங்க. அப்படின்னு சொன்னா நாம நமக்கு குறைந்தபட்சம் நிர்ணயிக்கப்பட்டது 150 சொன்னா அதை விட அதிகமாக கொடுத்தா அது தப்பு கிடையாது. அது நம்ம கடமை. 150 கடமை நீங்கிடும். அதுக்கு அதிகமாக கொடுக்குறோம், அதுக்கான கூடுதலான நன்மைகள் நாம் பெற முடியும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த குறுகிய நாட்கள்ல ஃபித்ராவுடைய தர்மத்தையும் முழுமையாக நிறைவேற்றி வல்ல இறைவன் இந்த ரமதானுடைய முழு பயன்பாட்டையும் அடைந்து இன்னும் மீண்டும் மீண்டும் அதிகமான ரமதானை சந்தித்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அதிகப்படியான நன்மைகளோடு இறைவனை சந்திக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு